Hi friends, இன்னைக்கு நம்ம ஜாவாலே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் பார்க்க போறோம். என்ன அப்படினு கேக்குறீங்களா? Spring MVC and Springboot. இந்த மூணுக்கான டிஃபரன்ஸ் கிளியரா வித் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போறோம். வாங்க டாபிக் உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங்ங்கிறது என்ன அப்படினு கேட்டிங்கன்னா ஒரு லைட் வெயிட்டான ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம்வொர்க். நம்ம வந்து ஜாவா டெவலப்மெண்ட்டை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது மெயினாக இது வந்து என்டர்பிரைஸ் லெவல் ஜாவா அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். அதாவது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பீன்ஸை ஆப்ஜெக்ட்ஸை வந்து க்ரியேஷன் இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இதை எங்கே யூஸ் பண்ணுறாங்க என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இ-காமர்ஸா வெப்சைட் லைக் அமேசான் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதுக்குள்ளே வந்து என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்கும். ப்ராடக்டை மேனேஜ் பண்ணணும், பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணணும், கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்கணும், ஸோ கார்ட் ப்ளேஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ இந்த சர்வீஸ் எல்லாமே வந்து அதில் இருக்கும் இல்லையா. ஸோ இது எல்லா சர்வீஸையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு அதே நேரத்தில் ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸை வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இண்டிபெண்ட்டாக வந்து அது ஒர்க் ஆகணும். இப்போ கஸ்டமர் சப்போர்ட் பண்ணும்போது இந்த ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பண்ண தேவையில்லை இல்லையா. ஸோ அந்த கஸ்டமர் சப்போர்ட் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கணும். ஸோ லூஸ்லி கப்புள்ட் சர்வீஸ் காம்போனன்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணுறாங்க. சரி, இதோட கீ ஃபீச்சர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆப்ஜெக்ட் டிபெண்டன்ஸை வந்து கேன் பண்ணுது. ஆட்டோமேட்டிக்கலி மேனேஜ் த ஆப்ஜெக்ட் டிபெண்டன்சிஸ். ஆனால் நம்ம வந்து மேனுவலாக கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபைல்ஸ் எழுதணும். பட் இருந்தாலும் வந்து எழுதினதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் ஆகும். ஆஸ்பெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், அதாவது ஏஓபி அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான அந்த ஃபீச்சர்ஸ் லைக் லாக் பண்ணுறது, செக்யூரிட்டி, இது எல்லாத்தையுமே வந்து தனித்தனி ப்ராசஸாக எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட். அதாவது இப்போ நம்ம சொன்னதில் வந்து இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேமெண்ட் வந்து டேட்டாபேஸில் போயிட்டு அப்டேட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே வந்து டேரெக்டாக டேட்டாபேஸ் கோடோடு இல்லாமல் இன்பிட்வீன்லாம் டிரான்சாக்ஷன் வச்சு அதை எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் எம்விசினா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்ப்ரிங் எம்விசினா எம்விசியோடது என்ன அப்படின்னா மாடல் வியூ கண்ட்ரோலர். இப்போது ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அமேசானே எடுத்துக்கிட்டீங்க. அமேசான் பேஜில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து வியூ. அந்த யூஸரோட டிசைன் உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கிறது தான் வியூ, இந்த மாடல் வியூ கண்ட்ரோலரோட வியூ. அதுக்கப்புறம் அதில் வந்து இப்போ நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அது கண்ட்ரோலருக்கு போகும். டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சிங்க அப்படின்னா அது கண்ட்ரோலர் ஃபைலுக்கு போகும். அந்த கண்ட்ரோலர் ஃபைலில் அந்த ரெக்வஸ்ட் இன்கமிங் ரெக்வஸ்ட்டை அது ஹேண்டில் பண்ணும். ஸோ இது ரெண்டாவது கண்ட்ரோலர். அதுக்கடுத்து மாடல் அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ். கண்ட்ரோலரில் நிறைய சர்வீசஸ், நிறைய பிஸ்னஸ் லாஜிக் மெத்தட்ஸ் எழுதிருப்போம்னு நினச்சிக்கோங்க. இப்போது நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த மெத்தடுக்கு கால் ஆகணுமோ அதை அந்த ஃபைலை வந்து கால் பண்ணுறது கண்ட்ரோலர். அங்கேருந்து வந்து எங்கே போகணும், டேட்டாபேஸ் போகணுமா இல்லை வேறு எதுவும் சர்வீஸ் லாஜிக் பண்ணணுமா எல்லாத்தையுமே வந்து நம்ம சர்வீஸ் ஃபைலில் வந்து ஹேண்டில் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த இது எல்லாமே வந்து எது கீழே இருக்கும்னா மாடல் கீழே இருக்கும். சரி, இதை வந்து மேக்ஸிமம் இப்போ எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து யூஐ டிசைன் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் பேக் அண்டோடு அது வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் இதை வந்து ஸ்ப்ரிங் எம்விசி ஃப்ரேம்வொர்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மெயினாக வந்து ஸ்ப்ரிங் எம்விசியில் கான்ஃபிகரேஷன் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் ஸ்ப்ரிங் பூட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து கான்ஃபிகரேஷன் எந்த செட்டப் நீங்கள் பண்ணவே இல்லை, தேவையில்லை. மேக்ஸிமம் அதில் இன்பில்டாகவே சர்வர்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த சேம் எக்ஸாம்பிள் அமேசான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த பிஸ்னஸ் லாஜிக் அந்த சர்வீஸ் பில்ட் பண்ணுறதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அதாவது இந்த ப்ரொடக்ஷனுக்கான சர்வீஸ், கார்டுக்கான சர்வீஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் லாஜிக்கில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது. கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு வந்து நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ எம்படட் சர்வர்ஸ் இருக்கிறதுனால சர்வர் கான்ஃபிகரேஷன்ஸ்க்கும் வந்து ப்ராப்ளமே இருக்காது. ப்ரொடக்ஷன் ரெடி, அதாவது இதில் வந்து என்னென்னா வந்து இதில் இன்பில்டாகவே வந்து ப்ரொடக்ஷனில் உங்களோட சர்வீஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத
வாட்ச் பண்ணுறதுக்கு இன்பில்டாகவே ஆக்சுவேட்டர்ஸ் வந்து இதில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக மானிட்டரிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கீ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ திரும்பி வந்து குயிக்காக மூணையும் கம்பேர் பண்ணலாம். ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது கோர் ஃப்ரேம்வொர்க், என்டர்பிரைஸ் லெவல் ஜாவா அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன், ஏஓபி அண்ட் மோர் இதை வந்து ஹேண்டில் பண்ணுது. ஸ்ப்ரிங் எம்விசிங்கிறத வந்து வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. மேக்ஸிமம் வந்து ப்ரெசன்டேஷன் லேயருக்காக வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து ஆட்டோ கான்ஃபிகரேஷன், எம்பெடட் சர்வர் தான் இதோட மெயின் ஃபீச்சர். ப்ரொடக்ஷன் ரெடி அப்ளிகேஷன் வித் மினிமம் செட்டப்புக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னொரு வாட்டி அதே எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இகாமர்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குது. அதில் வந்துட்டு உங்களோட கஷ்டமான உள்ள இன்டர்னல் லாஜிக்கை ஸ்ப்ரிங் வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம் இகாமர்ஸ் ப்ராடக்டில். அதில் வந்து யூஸரோட இன்ட்ராக்ஷன் இருக்கக்கூடிய அந்த டிசைன் பேஜ் ப்ளஸ் கண்ட்ரோலோட கலெக்ட் பண்ணுறதை வந்து ஸ்ப்ரிங் எம்விசி ஃப்ரேம்வொர்க் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் டிப்ளாய்மெண்ட் ரொம்பவே வந்து செட்டப் சர்வீஸ், அந்த சர்வீஸ் அதாவது கான்ஃபிகரேஷன்லாம் வந்து கம்மியாக தேவைப்படுற இடத்துல வந்து ஸ்ப்ரிங் பூட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம 3 டிஃப்ரென்ஸையும் பார்த்துட்டோம். இதை நம்ம இன்டர்வியூவிட்ட வந்து மெயினாக என்ன பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங், நான் சொன்ன மாதிரி ஸ்ப்ரிங் வந்து என்னென்னா வந்து டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்ணுது, ஏஓபி ஹேண்டில் பண்ணுது. என்டர்பிரைஸ் ஜாவா அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை வந்து ஈஸியர்க்காக அது யூஸ் பண்ணுறோம். இந்த பாயிண்ட் இதில் சொல்லிடுங்க. ஸ்ப்ரிங் எம்விசிங்கிறது வந்து மெயினாக வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ்க்காக தான் எம்விசி லேயரோட இருக்கும், மாடல் வியூ கண்ட்ரோலரோட இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து செட்டப் ப்ராசஸஸ் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஆட்டோ கான்ஃபிகரேஷன், எம்பெடட் சர்வர் எல்லாமே வந்து இருக்கிறதுனால இது நம்ம வந்து டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.